பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் 2 ஆவிகளை குறித்து நம்ம பார்க்குறோம். ஒன்று சத்திய ஆவி, மற்றொன்று வஞ்சக ஆவி. சத்திய ஆவி என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. வஞ்சக ஆவி என்று சொன்னால் அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசியுடைய கிரியைகளை குறித்து அது நமக்கு சொல்லுகிறது. இப்போ பார்த்திங்கன்னா 1 யோவான் 4:4 என்ன சொல்கிறது என்று சொன்னால், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த பஞ்சகத்தின் ஆவி நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் போது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் இருக்கிறவன் நமக்குள் கிரியை செய்கிறான். பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கிறவன் யார்? சாத்தான். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர். அப்போ உலகத்தில் இருக்கிறவன் நம்மிடத்தில் கிரியை செய்யும்போது எப்படிப்பட்ட கிரியை வருது அப்படின்னா, கள்ளத்தீர்க்கதரிசி அந்தி கிறிஸ்துவனுடைய கிரியை நமக்கு வரும். அவங்களுடைய கிரியைகள் என்னன்னு சொன்னால், தேவனுடைய அன்பிலிருந்து நம்மளை பிரிப்பது, தேவன் நமக்கு தரக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களிலிருந்து நம்மை பிரிப்பது. அதை எப்படி அடையாளம் கண்டு கொள்ளணும்னு சொன்னால், கவலை வரும், பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள், நஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், இந்த பாவத்தில் விழ செய்கிற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னென்று சொன்னால், வஞ்சக ஆவி, உலகத்தில் இருக்கிற அந்த வஞ்சக ஆவி நமக்குள் கிரியை செய்கிறது என்பதை நம்ம மிகுந்த ஞானத்தோடு அதை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்ம பலவீனம் வரும் பாருங்கள், பலவீனம் வரும்போது நம்ம நினைக்க வேண்டியது என்னென்னா, உலகத்தில் இருக்கிற வஞ்சக ஆவி நம்மளை அட்டாக் பண்ணுகிறது. அப்போ நம்ம அதை எப்படி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, அந்த 4 வசனத்தை பார்த்திங்கன்னா, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவைகளை ஜெயித்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எப்படிப்பட்ட ஒரு கவலைக்குள், ஒரு கண் பிரச்சனைக்குள் நம்ம மாட்டிக்கொள்ளும் போது அந்த வஞ்சக ஆவி நம்ம அது அந்த அப்படிப்பட்டதான காரியங்களை நம்மளை மோசமாக்குற ஒரு சூழ்நிலை வரும்போது பார்த்திங்கன்னா, நம் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பிடித்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை எப்படி பிடித்து கொள்ளணும் அப்படின்னா, அந்த வசனம் என்ன சொல்கிறது? உங்களில் இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்போ வஞ்சகத்தின் ஆவி, கவலையின் ஆவி, பிரச்சனையின் ஆவி நம்மளை அட்டாக் பண்ணும்போது, அந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்கிற வசனத்தை நாம் அறிக்கை பண்ணும்போது நம்முடைய ஒரு புது பலனுக்குள் நாம் வருகிறோம். பாருங்கள், என்னில் இருக்கிறவர் பெரியவர், என்னில் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர், என்னில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெரியவர். இந்த வேதனைகளை கொண்டு வருகிற இந்த உலகத்தில் இருக்கிற வஞ்சக ஆவியை காட்டிலும் என் இயேசு கிறிஸ்து பெரியவர், என் பரிசுத்த ஆவியானவர் பெரியவர். இதை எல்லாவற்றையும் நீக்கி போட அவர் எனக்குள் பெரியவராக இருக்கிறான் என்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், மாமிசத்தில் வந்த நம்ம இயேசு கிறிஸ்துவை எவன் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ, அந்த பரிசுத்த ஆவியானவரை யார் ஒருவர் அறிந்து கொள்கிறார்களோ, அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம அடையாளம் கண்டுகொண்டு அவரை நமக்குள் நாம் வைத்திருப்போமானால், இந்த வஞ்சக ஆவி என்ன என்பதை நாம் கண்டுபிடித்து விடலாம். உலகத்தில் அநேக நபர்கள் ரட்சிக்கப்பட்டும் கவலை, போராட்டம், துன்பம், துயரம், நஷ்டம், வேதனை, பாவம், பார்த்திங்கன்னா பொறாமை, எரிச்சல், கோபம், கொள்ளை இப்படிப்பட்ட காரியங்களுக்குள் வாழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். அப்போது இப்படிப்பட்ட ஆவிகள் பரிசுத்த ஆவியானால் உண்டானது அல்ல. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வரும்போது, இப்போ சகோதரருக்குள்ளே ஒரு பொறாமை என்கிற ஒரு காரியம் வரும்போது நம்ம அடையாளம் கண்டு கொள்ளணும், இது வஞ்சகத்தின் ஆவி நமக்குள் கிரியை செய்கிறது. அந்த கள்ளத்தீர்க்கதரிசி, அந்த அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி நமக்குள் கிரியை செய்கிறது. அப்போ இதை எப்படி வெளியே எடுக்கணும், இப்படிப்பட்ட அந்த ஆவியை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்கிற அந்த விசுவாசம் இருக்குல்ல, அவர் பெரியவர்,
இந்த உலகத்தில் இருக்கிற இந்த வஞ்சக ஆவியை காட்டிலும், என்னுடைய உள்ளத்தை குழப்பிக் கொண்டிருக்கிற இந்த பொல்லாத ஆவியை காட்டிலும், என்னுடைய குடும்பத்தை நாசம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த பொல்லாத ஆவியை காட்டிலும் என்னில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெரியவர். அவர் நீதி செய்கிற தேவன். அவர் நன்மையானவைகளை எங்களுக்கு தருகிற தேவன். அவர் சமாதானத்தை எங்களுக்கு தருகிற தேவன் என்கிற அந்த வார்த்தையை நம்ம பேச 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 பாருங்கள், அந்த வஞ்சக ஆவி அவனுடைய இதயத்தை விட்டும் நம்முடைய குடும்பத்தை விட்டு ஓடிவிடும். அவனுக்கு தேவனுடைய நாமத்தை பெரிதாய் பேசும்போது அவனால் நம்மளிடத்தை தங்கவே முடியாது. எந்த ஒரு காரியத்தையும் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பிரச்சனையை காட்டிலும் பெரிதாய் தேவனையும் அவர் செய்த நன்மைகளையும் அவர் நமக்கு இம்மட்டு நடத்தின விதங்களையும் நம் வாயினாலே நம்ம பேசும்போது, அது அநேக நேரங்கள் நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த வஞ்சக ஆவி நம்மளிடத்தை தங்க முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த வஞ்சக ஆவி நமக்கு எதை கொடுக்கிறதோ, கவலையை கொடுக்குதுன்னா, அந்த கவலையே நம்ம பேசும்போது அது நம்மளோட தங்கியிருக்கும். ஆனால் நம்ம அந்த வஞ்சக ஆவி கொண்டு வருகிறது என்பதை உணர்ந்து அதை விட்டுவிட்டு, அந்த வேதனை விட்டுவிட்டு, அந்த காரியங்களை விட்டுவிட்டு, என்னில் இருக்கிறவர் பெரியவர், குழந்தை இல்லையா, இல்லை குழந்தை இல்லைங்கிற கவலை நமக்குள்ளே வஞ்சக ஆவி கொண்டு வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? என்னில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவன் என்னை ஜெயிக்க நினைக்கிறான், ஆனால் என்னில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெரியவர். அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லி நம் வாயினாலே பேச பேச, வசனங்களை பேச, ஆவியானவரை நாம் உயர்த்தி பேச, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பேசும்போது பார்த்திங்கன்னா, இப்படிப்பட்ட வஞ்சக ஆவி நம்மில் நிலை நிற்கவே முடியாது. அவன் தோற்று போனவன் என்று சொல்லி நாம் அறிக்கை பண்ணி, தோற்றுப்போனவனை தோற்றுப்போனவனாக விட்டுவிட்டு, ஜீவனோடு நமக்குள் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவரை நாம் உயர்வாக, மேலானதாக, மகிமை உள்ளவராக, எல்லாவற்றை காட்டிலும் பெரியவராக, நம்முடைய பிரச்சனை காட்டிலும், வேதனையை காட்டிலும், துக்கத்தை காட்டிலும் அவரை பெரியவர் பெரியவர் என்று சொல்லி நம்ம நடத்தும் போது, நம்ம வாழ்த்தும் போது, நம்ம பேசும்போது, நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கும் போது பார்த்திங்கன்னா, இப்படிப்பட்ட வஞ்சக ஆவியின் கிரியைகள், நம்முடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கிற பொல்லாத கிரியைகள் நம்மை விட்டு நிர்மூலமாகி போகிறதை நம் குடும்பத்திலும், நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் காண முடியும். அப்படி இனிவரும் நாட்களில் அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்வோம். உலகத்தில் நிறைய காரியங்கள் நம்மளால் எழும்ப முடியாத சூழ்நிலை வருகிறது. ஆனால் அந்த சூழ்நிலைகளை நம்ம பேசிக்கொண்டிராதபடி, என்னில் இருக்கிறவர் பெரியவர், அவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற தகுந்தவர், இயற்கைகளை மாற்றுகிறவர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்று சொல்லி அவரை உயர்த்தி 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 நாம் பேச பேச இந்த வஞ்சகாவத்தின் ஆவியின் கிரியைகள் நம்மளை விட்டு ஓடிவிடும். தயவாய் ஒருபோதும் வஞ்சக ஆவி நமக்குள் கொண்டு வருகிற காரியங்களை மாத்திரம் திருப்பி திரும்பி நம்ம பேசாதபடி, அதை அதோடு விட்டுவிட்டு, அதை நினைக்காதபடி, சிந்திக்காதபடி, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம பேசும்போது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கும். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் ஜீவிக்க அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.